everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம e-filing எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறோம்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு அட்வொகேட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட பார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஐடி வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் மேண்டட்ரி. ஸோ அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேமு மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாலண்டியராக பண்ண வேண்டியது என்னவா இருக்கும்னா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்டு, எந்த கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா அது எந்த கோர்ட்டு, அதில் இதில் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி ஃபெச்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணணும். அது எப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேட்டட் டு உங்களோட பார்கவுன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திருப்பி என்ன கொடுத்தீங்க அப்படின்றத அதே பாஸ்வேர்டையும் அகெயின் நீங்கள் போட்டுட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்ஸ் வரும். இன்கேஸ் அந்த ஓடிபி அந்த நம்பர் வந்து நீங்கள் பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இருக்கும் இல்லையா, அந்த ஓடிபி தான் இருக்கும், அந்த நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் எடிட் பண்ணி போய் மாற்றிக்கோங்க. பட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த நம்பரே இருந்துச்சு அப்படின்னா கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் உங்களோட ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதான் உங்களோட யூசர் நேம். அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட எஸ்எம்எஸ்க்குமே ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு அகெயின் இந்த பேஜுக்குள்ளே வரணும். ஸோ இதில் கேட்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குது. அட்வொகேட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேமில் இப்போ வந்துச்சு இல்லையா, அந்த டீட்டெயிலை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஐ மீன் அந்த நம்பரை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பாஸ்வேர்டை உங்கள்கிட்ட என்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது தான் வரும். இப்போ மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு இருக்கும், பக்கத்தில் தமிழ்னு இருக்கும். இதுவே நீங்கள் வேறு ஸ்டேட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வரும். நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றதையும் மேண்டேட்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் போட்டுட்டு உங்கள் லாங்குவேஜஸ் எல்லாமே சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்றது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உள்ள லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் மேலே அப்படி ஒரு 3 பாக்ஸ் காட்டுது இல்லையா, ஸோ அதுதான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்த வந்து நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரெட் கலரில் காட்டுது இல்லையா, ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெட் கலரில் எங்கே காட்டுதுன்னா வெரிஃபை பண்ணலன்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஐடி ஆல்ரெடி வெரிஃபைடுன்னு வருது, பட் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணலைன்னு வருது. ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த கெட் ஓடிபின்னு சொல்லி கொடுக்கணும். மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ஒன்ஸ் போகும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணணும். ஸோ ஓடிபி வந்து மெயிலுக்கு சென்ட் ஆயிடுச்சு. நம்ம ரிசீவ் ஆன ஓடிபி இங்கே என்டர் பண்ணினதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் வெரிஃபைட் ஆகிடும். ஸோ இப்போ மெயிலும் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ப்ராசஸிங் முடிஞ்சு இப்போ உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சாச்சு. ஏதாவது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஐடி இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இ-ஃபைலிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவீரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்.